டிடிவி தினகரனுடன் ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டு அதிமுக தலைமையை சங்கடப்படுத்த தம்பிதுரை முயல்வதாக பாஜக தேசிய செயலாளர் ராஜா தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லயோலா கல்லூரியில் நடைபெற்ற சர்ச்சைக்குரிய கண்காட்சியை திறந்து வைத்த ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சசிகலாவை முதல்வராக்க வேண்டும் என தம்பிதுரை முயற்சி எடுத்ததாக குறிப்பிட்டுள்ள ராஜா, தம்பிதுரையை சேர்த்துக் கொள்வதாக தங்க தமிழ்ச்செல்வன் கூறியதிலிருந்து பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டதாகவும் ராஜா தெரிவித்திருக்கிறார். தம்பிதுரைக்கு டார்கெட் பிஜேபி இல்ல, தம்பிதுரைக்கு டார்கெட் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஏன்னா இவர் முதலமைச்சர் ஆக விடாம சசிகலாவை முதலமைச்சர் ஆக்கணும்னு தம்பிதுரை முயற்சி செய்தார். அதில் அவருக்கு என்ன பேரம், எத்தனை கோடி ரூபா பேரம் நடந்ததுன்னெலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இவர்கள் அப்போ சசிகலான்னு சொன்னாலே அப்படிப்பட்டவர். ஜெயிலுக்குள்ள விசேஷ சலுகைகள் காங்கிரஸ் சர்க்கார்கிட்ட வாங்கி கொண்டு இருப்பவர். இப்போ தங்க தமிழ்ச்செல்வன் என்ன சொல்லியிருக்கார், கணிசமான எம்எல்ஏக்களோடு தம்பிதுரை வந்தால் நாங்கள் எங்கள் பார்ட்டியில் சேர்த்துக்கிறோம்னு. பூனைக்குட்டி வெளில வந்துருச்சா வரலையா? இது தினகரனோட டீல் போட்டு அதிமுக தலைமை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்குவதற்காக தம்பிதுரை பேசுகின்ற விஷயத்துக்கு நான் எப்படி பதில் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க?